சவுக் சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவர் வந்து கதவை திறக்க சொல்றாங்க. கதவை திறக்கல. ஆனா சவுக் சங்கர் அவர்கள் வந்து என்னோட லாயர் வரட்டும், அதுக்கப்புறம் நான் கதவு திறப்பேன் அப்படின்னு சொன்னாரு. லாயர் வந்ததுக்கு அப்புறமும் கதவு திறக்காம இருந்ததுக்கான காரணம் என்ன சார்? இல்ல அதுக்கு வந்து நெறைய காரணம் இருக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உங்கள அரெஸ்ட் பண்றாங்கன்னா, முன்னாடியே 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை இருந்தா அப்படின்னு தான் நெனைக்கிறேன். உங்களுக்கு 41A நோட்டீஸ்னு ஒண்ணு குடுப்பாங்க. ம். இந்த மாரி வந்து நீங்க உங்கள மிரட்டுனீங்க. ஸோ இந்த மாரி நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து அ ஒரு சம்மன்ல இது 41A அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல வழக்கு பதிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு 41A நோட்டீஸ் குடுப்பாங்க. அதுக்கு போய் நம்ம அப்பியர் ஆகணும் போலீஸ் முன்னாடி. அதன் பிறகு தான் வந்து அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு 41A குடுத்துருக்காங்க. நான் சவுக்கு மீடியால வேலை செய்யும்போது எனக்கு 41A குடுத்துருப்பாங்க. அது குடுக்கும்போது நானும் கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்கேன். என்ன விசாரிச்சாங்க. விசாரிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். சில விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக கேட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து இயல்பாகவே வந்து 41A நோட்டீஸ் தான் வந்து குடுக்கணும். ஏன் எனக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அட்வொகேட் வந்தாங்க. அட்வொகேட் வந்து அட்வொகேட்டுன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. அத தாண்டி என்னன்னா, இப்போ வந்து போலீஸார் வராங்க. வந்து அரெஸ்ட் பண்ணி போய் இருந்தா வச்சுக்க, உடனே 6 மணிக்குள்ள வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம உட்காந்து பேசுறதுக்கான காரணமே என்னன்னா, போலீஸ் வந்தாங்க, வெயிட் பண்ணாங்க, கதவ உடைச்சாங்க, அட்வொகேட் வந்தாரு. ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு வேகமாக பரவிது. நம்மலாம் டிஸ்கஸ் பண்றோம். நான் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்குறேன். அதேபோல அது என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நான் தவறுலாம் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லாம கொள்ளாம ஒரு பொய் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வர்றீங்க. எனக்கு வந்து அந்த உரிமைகள் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பண்ணாத தப்புக்கு வந்து நான் நான் வந்து நான் பண்ணியிருந்தேன்னா நானே வந்து சரண்டர் ஆயிருப்பேன். பண்ணாத தப்புக்கு வந்து நான் எதுக்கு வந்து லைக் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்திட்டு நிக்கணும்.